நமது தினசரி எதிர்பார்ப்பு எப்பவுமே நம்ம வாழ்க்கைக்குள்ள இருந்தும் இருக்கணும். நம்ம வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய வாழ்க்கைன்னா என்னது? நான் மட்டும் கிடையாது. என்னை சார்ந்தவர்கள், எனது நண்பர்கள், எனது உறவினர்கள், எனது குடும்பத்தினர். அப்போ எனது தினசரி எதிர்பார்ப்பு என்பது எனது வாழ்க்கைக்குள் இருக்க வேண்டும். என்னை சார்ந்தவர்கள் அனைவருமே எனது வாழ்க்கை தான். அப்போ அவங்க வாழ்க்கைக்குள்ள நானும் இருக்கிறேன். என்னை சார்ந்தவர்களின் வாழ்க்கைக்குள்ள நானும் இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு என்ன எனது எதிர்பார்ப்பு? இன்றைய தினத்தில் எனது எதிர்பார்ப்பு என்ன? இப்போ நம்ம வந்து கிரிக்கெட் பார்க்குறோம். கிரிக்கெட்டுங்கிறது வந்து எனது வாழ்க்கையில் இருக்கிறதா? யாரோ ஒருத்தர் அதுக்கு நான் அடிக்ட் ஆயிற்றக்கூடாது. கிரிக்கெட்ட வந்து இன்னைக்கு மேட்ச் இருக்கு. அப்ப எனது எதிர்பார்ப்பு எல்லாமே வந்து எனக்கு வெளியில உள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து அது வருகிறது. அப்போ நான் சரி நாளைக்கு இன்றைய நாள் என்ன சிறப்பு? இன்றைய நாளைக்கு நீங்க என்ன சிறப்பு இருக்கு? அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகுது. வேற ஏதாவது இருக்கா? எலக்ஷன் நாளைக்கு வந்து எலக்ஷன் ரிசல்ட்டு. இப்படி ஒவ்வொரு நாளும் வந்து நமது வாழ்க்கையிலிருந்து அல்லாமல் வெளியிலிருந்து வெளியில் உள்ள ஒரு வாழ்க்கை. இப்போ எனது வாழ்க்கை இப்போ கிரிக்கெட்டா இருக்குதா? அது விளையாடுறவங்களுக்கு என்ன பத்தி கவல இல்ல. என் வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிற பத்தி அவங்களுக்கு கவல இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க வாழ்க்கைய பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அவங்க வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வ பத்தி நான் ஏன் கவலைப்படணும்? அதே நேரத்தில இப்ப நான் வந்து இன்னைக்கு என்ன நடக்க போது? எங்க எங்க அண்ணனுக்கு திருமணம் நடக்கப் போகிறது. இல்லது எங்க அண்ணன் வந்து இன்னைக்கு தான் ஊர்லேருந்து வராரு. அப்போ அது எனது வாழ்க்கையில் நடக்கிற இன்றைக்கான ஒரு சிறப்பு. அப்ப எனக்கு அதில ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அப்ப என் வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா, எங்க அண்ணனுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இந்த மாரி நமது எதிர்பார்ப்பு என்பது, அ எனது வாழ்க்கைக்குள்ள இருக்கும்போது, நான் ஒண்ண எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கும்போது, அவங்க வாழ்க்கையில எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில என்ன நடக்குதோ, அத நான் எதிர்பார்க்கிறேன். அப்போ அ என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்கும்போது, அது அவனையும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்குது. இதுதான் வந்து உண்மையான ஒரு தினசரி எதிர்பார்ப்பாக இருக்க வேண்டும். இது இல்லாம நான் வந்து தேர்தல்ல ஒரு அரசியல்வாதி ஜெயிச்சானா, அப்புறம் வந்து கிரிக்கெட்ல அவங்க ஜெயிச்சாங்களா, அப்படின்னா, அந்த தேர்தல்ல உள்ள அரசியல்வாதிக்கு என் வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வு பத்தி அவங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்க போது? நான் யாருன்னே அவங்களுக்கு தெரியாதபோது, அ தெ தெரியாதபோது நான் அத பத்தி ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்? அதுபோல வந்து ஒரு கிரிக்கெட் அல்லது சினிமா அ அப்படின்றது வந்து அத ஏன் நான் ரொம்ப எதிர்பார்க்கணும்? அத ஏன் நான் ஒரு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் டிக்கெட் போய் வாங்கணும்? அந்த அளவுக்கு அடிமைத்தனம் எனக்கு ஏன்? நல்லா இருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய் பார்க்கலாம். மத்தபடி அத நான் ரொம்ப எதிர்பார்க்கிறது, வர்ற வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அ வ கிரிக்கெட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மோதப்போது எம்ஐயோட மும்பை இந்தியன்ஸோட மோதப்போது அப்படின்னு சொல்லி, எனக்கு வெளியில எனக்கு சம்மந்தம் இல்ல. என்னைப் பற்றி தெரியாதவர்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு பற்றி எனக்கே அந்த எதிர்பார்ப்பு தேவன்றேன். அதான் அடிமைத்தனம்ன்றது. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னுடைய வாழ்க்கைய விட்டு நான் வெளியில போயிட்டேன்னு அர்த்தம். என் வாழ்க்கையில உள்ள எதிர்பார்ப்பு, என் வாழ்க்கையில அப்படி எதிர்பார்க்கிறதுக்கு எதுவுமே இல்ல போலுக்க. இதுவே ஒரு தாழ்வு மனப்பான்மை. என் வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், என் வாழ்க்கைய விட்டு வெளியில போயி இன்னொருத்தருடைய வாழ்க்கையில என்ன நடக்குது? இன்னொருத்தருடைய வாழ்க்கை, அந்த நடிகருக்கு அடிமையாகுறது, நடிகருக்கு ரசிகர்ங்கிற பேர்ல அடிமையாகி அவருடைய படத்துக்கு இவன் வந்து பாலாபிஷேகம்லாம் பண்றது. ஆனா, அந்த பாலாபிஷேகம் பண்றவன பத்தி அந்த நடிகர்களுக்கு தெரியாது. அவங்க வேலைய ஜாலியா பார்த்துட்டு, பணத்த வாங்கிட்டு ஜாலியா இருப்பாங்க. இவன் இங்க உட்கார்ந்துட்டு பண்ணிட்டு இருப்பான். அப்படி இல்ல. நீ நீ ஒரு செயல் செய்றன்னா, பிறருக்காக ஒரு செயல் செய்றன்னா, அது பிறருக்கு தெரியணும். பிறர் உன்ன மதிக்கணும், உன்ன கூப்பிடணும். "நீ இந்த மாரியெல்லாம் என்னுடைய கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணியா? ரொம்ப நன்றி. உன் வீட்டு கல்யாணத்துக்கு நான் பத்திரிக்கை வையி, நான் கண்டிப்பா வரேன்." அல்லது "நீ வந்து இப்ப நீ பாஸ் பண்ண போறியா? ஏதோ நுழைவுத் தேர்வு எழுதுனல்ல, பாஸ் பண்ண போற அத நான் செலிப்ரேட் பண்றேன்." அப்படின்னு பதிலுக்கு அவங்க செய்வாங்களா? செய்ய மாட்டாங்கல்ல. அப்புறம் ஏன் நீ அத போய் கொண்டாடுற? நீ ஏன் ஒன் சைடா நீ போய் அப்போ அது உன்னுடைய வாழ்க்கை இல்ல. இப்போ நீ வந்து ஒரு நடிகருக்கு வந்து பாலாபிஷேகம் பண்ற அப்படின்னா, உன் வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வுக்கு அந்த நடிகர் வருவார் அப்படின்னா, அது உன்னுடைய வாழ்க்கை. அப்ப நீ அத வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். அ எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது, ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்க்கலாம். ஊன்னு கத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்படி இல்லல்ல, அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கும்போது, அது உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. அப்படியே நீ உன் பாட்டுக்கு கடந்து போயிட்டே இரு. அந்த படம் நல்லா இருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய் தியேட்டர்ல பாரு. மத்தபடி அதுக்காக வேற எந்த முயற்சி நல்லா இல்லன்னா போய் பார்க்காத. அது உனக்கு உனக்கு பிடிச்ச நடிகர் அப்படின்லாம் முட்டு குடுக்க தேவையில்ல. அதுபோல ஒரு ஒரு ஐபிஎல் மேட்சா, அது இப்ப நெறைய வந்துகிட்டே இருக்கு. அப்ப இன்னைக்கு என்னது? இன்னைக்கு யாரோட மோதுறாங்க? அதெல்லாம் வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்க, அது உங்க வாழ்க்கையில இல்ல அது. உங்க வாழ்க்கையோடு தொடர்புடையது கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு ஒரு வாழ்க்கை இருக்குது. நீங்க இன்னைக்கு என்ன மேட்ச்? நாளைக்கு என்ன எப்படி 2 மாசம் உங்கள வந்து இழுத்துட்டு போயிரும் அது. உங்க எதிர்பார்ப்புகள அது கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். கடைசியில உங்க எதிர்பார்ப்பு எல்லாமே உங்க வாழ்க்கையிலருந்து வெளியில போய் நிக்கும். அது உங்கள கண்ட்ரோல் பண்ணும்.
கண்ட்ரோல் பண்ணும். ஆனா அந்த நீ எந்த கிரிக்கெட் வீரரோட இத பார்க்குறியோ, அது இந்தியா தானே, இந்தியா தானே விளையாடுது, சிஎஸ்கே தானே விளையாடுது. அப்ப அது என்னுடைய இது இல்லையா? உன்னுடைய அதான் சொல்றேன்ல, உன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற நிகழ்வு அவர்களை பாதிக்குமா? விளையாடுகிறவர்களை பாதிக்குமா? அவர்கள் உனது வாழ்க்கைக்குள்ள வருவாங்களா? வரமாட்டாங்கன்னா, அது உன்னுடைய வாழ்க்கையில. அப்போ வந்து சரி இப்போ ஒரு தெரிஞ்சுக்கோ. அப்ப சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சு அப்படிங்கிறது உனக்கு காதுல ஜெயிச்சு வந்துச்சுன்னா, அது இப்ப ஓ! அப்படியா? அப்படின்னு கடந்து போயிட்டே இரு. மத்தபடி அத தினசரி போய் பார்க்குறது, உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும். உங்க வாழ்க்கையில உள்ள நிகழ்வு நீங்க எந்த அளவுக்கு முக்கியமா நினைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அத நீங்க வந்து செய்ய முடியும். இல்லன்னா நீங்க திட்டமிட்டார்படி நெறைய நினைக்கலாம். ஆனா செய்ய முடியாது. உங்க நேரமெல்லாம் வீணா போகும். உங்களால எதுவுமே அதுவே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். உங்க வாய்ப்புகளெல்லாம் நீங்க பயன்படுத்தவே முடியாது. உங்களுக்கு வர வாய்ப்புகளெல்லாம் நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்டின்னா, அது முக்கியமானது. உங்க வாழ்க்கை உங்களுக்கு முக்கியமானதா இருக்கணும். இப்ப வந்து ஒரு நடிகருக்கு பின்னாடி ஓடுற ரசிகர்கள், அரசியல்வாதிக்கு பின்னாடி ஓடுற தொண்டர்கள், அப்போ அவங்க வாழ்க்கையில வந்து எந்த முக்கியமும் இல்ல. அவங்க வாழ்க்கை முக்கியம் இல்ல. அந்த நடிகரோட, அரசியல்வாதியோட வாழ்க்கை தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுதுன்னு சொல்லும்போது, அந்த அந்த பின்னாடி போற ரசிகர்களோட, தொண்டர்களுடைய வாழ்க்கையில நடக்கிற எந்த நிகழ்வும் கடைசில என்ன ஆகும்? அ இவங்க நெறைய வாய்ப்புகள் எல்லாம் இவங்க தவற விட்டுக்கிட்டே இருப்பாங்க. முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் அந்த ரசிகர்களும், இந்த தொண்டர்களும் அ இப்படி பிறருக்கு அந்த தனது வாழ்க்கையோடு சம்மந்தம் இல்லாத பிற விஷயங்களுக்கு அடிமையாகறதுனால, முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எல்லாமே போயிட்டே இருக்கும். ஆனா, நீங்க யாருக்கு அடிமையாகுறீங்களோ, அந்த நடிகரோ, அரசியல்வாதியோ முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருந்தா மட்டும் தான், நம்ம வாழ்க்கை தான் நமக்கு பெருசா தெரியணும். நமது வாழ்க்கையில் நமது கவனம் இருக்க வேண்டும். அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில போயி, ஆ இன்னைக்கு என்ன கிரிக்கெட்டு, அடுத்து என்ன படம் வரப்போது, தேர்தல் ரிசல்ட்ல என்ன ஆகப்போது, அடுத்து அவரு என்ன பேசினாரு, இப்படி அந்த மாரி எதிர்பார்ப்பு, அப்புறம் அதையே பத்தி பேசுறது, ஆ கிரிக்கெட்ட பத்தி பேசுறது, சினிமாவ பத்தி இந்த அடிமைத்தனம் என்பது இருக்கக்கூடாது. அடிமைத்தனம் என்பது நெறைய வகையில இருக்கு. உணவு வடிவில இருக்கு. இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் கூட ஒரு அடிமைத்தனம் தான். இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு பிரியாணியா? நாளைக்கு என்ன இருக்கும்? காலைல இட்லி, மத்தியானம் என்ன? அப்படிங்கிறது கூட உங்க வாழ்க்கையிலிருந்து அது உங்கள வந்து முன்னேற விடாம செய்யும். அதனால அடிமைப்படுத்தாத உணவுகள சாப்பிடணும். ஆரோக்கியம் தருகிற உணவுகள சாப்பிடணும். அதுபோல அடிமைப்படுத்துகிற அந்த சினிமா, அரசியல், கிரிக்கெட்டு இதிலிருந்தெல்லாம் கூட நீங்க உங்கள பாதுகாத்துக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கை உங்களுக்கு பெருசா தெரியும். உங்க கடிவாளம் போட்டுக்கோங்க. உங்க கடிவாளம் போட்டு உங்க கண்களுக்கு உங்க வாழ்க்கை தான் தெரியணும். உ இன்னும் அரசியல், கிரிக்கெட்டு, சினிமாலாம் இன்னொருத்தருடைய வாழ்க்கை. அந்த நடிகரோட வாழ்க்கை, அந்த கிரிக்கெட் வீரருடைய வாழ்க்கை அது. அந்த அரசியல்வாதியோட வாழ்க்கை. அத நீங்க அந்த கடிவாளம் போட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கைய மட்டும் பாருங்க. உங்க வாழ்க்கையோடு தொடர்புடையவர்கள் யாரு? அவங்க வாழ்க்கைக்குள்ள ஏதாவது நடக்குதா? உங்க நண்பருக்கு ஏதாவது முன்னேற்றம் வருதா? அத நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க. அப்போ அவரு உங்க வாழ்க்கையில நடக்கிற விஷயத்த செலிப்ரேட் பண்ணுவாரு. இந்த மாரி இதுதான் வந்து நமது வாழ்க்கையை நாம் சிறப்பாக மாற்றுவதற்கான ஒரு வழி. இல்லன்னா நாம ஏமாந்து போயிருவோம். நம்ம ஏன் சோம்பேறியா இருக்கோம்? நமக்கு ஏன் வந்து ஒரு நெனச்சத செய்ய முடியல? அப்டின்னா, இது போன்ற கடிவாளம் உங்ககிட்ட இல்ல. உங்களால அதனால தான் கடினமா உழைக்க முடியல. கடினமா உழைக்க முடியாத சோம்பேறித்தனத்துக்கு என்ன காரணம் அப்டின்னா, நீங்க உங்க வாழ்க்கையிலிருந்து அ உங்க வாழ்க்கையில் கவனம் இல்லாமல், உங்களை சார்ந்தவர்களின் வாழ்க்கைய பத்தி கவனம் இல்லாம, உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதவர்களின் வாழ்க்கையில நீங்க ஆர்வம் காட்டுறீங்க. அங்க என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறீங்க. அதுல தான் நீங்க தோத்து போறீங்கன்னு அர்த்தம்.